Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து கிரிப்டோ டாக்ஸேஷன் பத்தி டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்தியா பொறுத்த அளவுக்கு வந்து கிரிப்டோல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, கிரிப்டோவை நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து டாக்ஸ் வந்து எப்படி வந்து கவர்மெண்ட்ல வந்து இம்போஸ் பண்றாங்க, உங்களோட டாக்ஸை வந்து நீங்க எப்படி சேவ் பண்ணலாம், நீங்க வந்து எப்படி ஸ்மார்ட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எதுக்காக வந்து இப்போ ஹையரா வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹை லெவல் டாக்ஸ் வந்து எதுக்காக பண்றாங்க, இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹை டாக்ஸ் வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்ல பண்றாங்க. ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோக்கு வந்து டாக்ஸே கிடையாது. ஒரு சில கண்ட்ரீஸ்ல ரொம்ப கம்மியான டாக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைல்டா நம்ம பார்க்கலாம். என்னோட பேர் ஜீவராஜ். நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். நம்மளோட சேனல் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா, இன்சூரன்ஸ் ரிலேட்டடா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிசினஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ் தான் வந்து ரெகுலரா நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட சேனல்ல கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்தியா பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு 30% வந்து டாக்ஸ் ஸ்லாப் வந்து வச்சிருக்காங்க. ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்னாலும் சரி, லாங் டேர்ம் கெயின்ஸ்னாலும் சரி 30% வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30% டாக்ஸ் வந்து நம்ம எப்போ கட்டணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சி வச்சிருக்கீங்க, கிரிப்டோ கரன்சியை செல் பண்ணுறீங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க டாக்ஸ் வந்து பே பண்ணணும். நீங்க ஒரு கிரிப்டோல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த கிரிப்டோவை வந்து நீங்க செல் பண்ணவே இல்லை, அதை வந்து ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டுக்கோ இல்ல சாஃப்ட்வேர் வேலெட்டுக்கோ நீங்க வந்து ஹோல்டு பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து சேவ் பண்ணலாம். நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் வந்து நமக்கு கிடையாது. இப்போ நீங்க கிரிப்டோ டிரான்சாக்ஷன் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கிரிப்டோ யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம், இல்ல அதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு இதை நம்ம பை பண்றோம் அப்படின்னாலுமே அதுக்கும் வந்து இந்த 30% டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் ப்ராஃபிட்டுக்கு வந்து நீங்க வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து 2 lakhs வந்து உங்களுக்கு இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த 1 lakh நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் 1 lakhக்கு நீங்க 30% வந்து டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ணணும். இப்போ டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 1% வந்து டிடெக்ட் பண்றாங்க. இப்போ இந்தியன் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், இப்போ இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ இந்தியாவில் வந்து அவங்க பிசினஸ் பண்றதுக்கு அவங்களோட லாஸை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கூகாயின் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் லாஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஃபாலோ பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1% டிடிஎஸ் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க, நீங்க பண்ணக்கூடிய ட்ரேட்ல வந்து அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரேடை வச்சு நீங்க வந்து அவங்க கவர்மெண்ட்ல மானிட்டர் பண்ணுவாங்க, நீங்க வந்து கிரிப்டோ கரன்சி பை பண்ணிட்டு இருக்கீங்க, செல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ 50,000க்கு மேல வந்து உங்களுக்கு கிரிப்டோல வந்து யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 50,000 எக்ஸீட் பண்ணாலுமே அந்த வேல்யூக்கு நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கவர்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கிரிப்டோல வந்து கிஃப்ட் வந்தாலுமே அதை வந்து நீங்க கண்டிப்பா வந்து டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ணணும். நீங்க கிரிப்டோல வரக்கூடிய டாக்ஸை வந்து நான் எப்படி ப்ரோ நான் வந்து சேவ் பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, கிரிப்டோ பொறுத்த அளவுக்கு நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் பர்டன் கம்மியா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இன்வெஸ்டர் அப்படின்றத நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் கெயின்ஸுக்கும் சரி, லாங் டேர்ம் கெயின்ஸுக்கும் சரி அவங்க வந்து 30% டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு லாங் டேர்முக்கு நீங்க வந்து கரெக்டான கிரிப்டோ ப்ராஜெக்டை நீங்க செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி இப்போ உங்களோட ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்க வந்து அதிகமா வந்து நீங்க பை அண்ட் செல் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து டிடிஎஸ் வந்து நீங்க பே பண்ணணும். அதே மாதிரி நீங்க அந்த கேபிட்டலை வந்து நீங்க ரியலைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்க டாக்ஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும். வேறஸ் வந்து ஒரு லாங் டேர்ம்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு இப்போ ரெகுலரா வருஷம் வருஷம் வந்து நமக்கு வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க கிரிப்டோல ஒரு 5 கிரிப்டோ வாங்குறீங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் நீங்க வந்து அந்த கிரிப்டோவை வந்து நீங்க செல் பண்றீங்க, வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல சப்போஸ் கவர்மெண்ட் வந்து டாக்ஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து ஹோல் இந்தியன் கிரிப்டோ இன்வெஸ்டர் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்றது வந்து அதுதான் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கரண்டா வந்து நீங்க வந்து உங்களோட ப்ராஃபிட்ஸை நீங்க ரியலைஸ் பண்றீங்க, இப்போ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ட்ரேட் ஃப்ரீக்வன்சி நீங்க அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க டாக்ஸ் வந்து நீங்க அதிகமா பே பண்ற மாதிரி தான் இருக்கும். எதுக்காக கவர்மெண்ட்ல இவ்வளோ டாக்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னும் ஒரு ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணல. ஸோ இதுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இன்கம் வரணும், டாக்ஸ் மூலியமா ஒரு இன்கம் வரணும் அப்படின்றது ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ரெண்டாவது ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ வந்து ரொம்ப வாலடைலா இருக்கிறதுனால இதுக்கு கரெக்டா எவ்வளோ டாக்ஸ் அப்படின்றத வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் டிசைட் பண்ணவே முடியல. ஸோ அதனால வந்து இப்ப நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க, மற்ற இப்ப வந்து ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதுல இருந்து கிரிப்டோல வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரதுனால பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நிறைய வந்து டாக்ஸ் போடுறதுக்கு இதுவும் வந்து ஒரு ரீசனா இருக்கலாம்.
இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரேடிங்கை வந்து ஸ்பெகுலேஷன் மாதிரி பண்ணுறாங்க. கிரிப்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்மாக வந்து நிறைய ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து அதிகமாக அவங்க பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் வந்து இப்போ இமீடியட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ கவர்மெண்ட்டும் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் கிரிப்டோவுக்கு வந்து வந்துட்டே இருக்காங்க அப்படின்றதும் ஒரு ரீசனாக இருக்கும். நிறைய ஷார்ட் டேர்ம்ல வந்து ட்ரேடிங் வந்து நிறைய பண்றாங்க. அதை வந்து அவங்க ட்ரேடிங் பண்றதை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஹை டாக்ஸ் போட்டா வந்து கொஞ்சம் ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சியை ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுமே வந்து ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்றேன். இன்னொரு வந்து மணி லாண்டரிங்கை ப்ரிவென்ட் பண்றதுக்காக கூட இந்த மாதிரி வந்து ஹை டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்ல போடுறது ஒரு ரீசனா இருக்கும். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கிரிப்டோக்கு இப்போ வந்து நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்க. அதில் வந்து நிறைய மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய ட்ரேடிங் வந்து அதில் நிறைய பண்ணுறாங்க. அப்படின்றத வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மி ஆக்குறதுக்கு பீப்புளுக்கு இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் போட்டால் வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க, நிறைய ட்ரேடிங் நடக்காது அப்படின்றது தான் வந்து மெயினாக கவர்மெண்ட்டோட ஒரு இதாக விஷயமா இருக்கும். ரெண்டாவது இதை ரெகுலேட் பண்ணுறது ஹை வாலட்டைல இருக்கிறதுனால கரெக்டாக அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு டெசிஷன் வந்து எடுக்காதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து இதுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ வரணும் அப்படின்றதுக்காக 30% டேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். இப்போ இந்தியாவில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி 30% டேக்ஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கிடையாது. இந்தியா மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து கிரிப்டோக்கு வந்து ஹை டேக்ஸ் போடக்கூடிய கண்ட்ரீஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்தியா பொறுத்தளவுக்கு 30% டேக்ஸ் பிளஸ் 1% டிடிஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிளஸ் நம்ம யூஎஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 35% வரைக்கும் வந்து கிரிப்டோல வந்து டாக்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இஸ்ரேல்ல வந்து அப் டு 50% வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் கெயின்ஸ்ல வந்து டாக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரான்ஸ் பொறுத்தளவுக்கு பிரான்ஸ்லயும் அப் டு 30% வரைக்கும் டாக்ஸ் வந்து கிரிப்டோல வந்து கவர்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஜப்பான் அப்படின்ற கண்ட்ரிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஹை டாக்ஸ் வந்து இந்த கிரிப்டோக்கு வந்து அவங்களும் வந்து கவர்மெண்ட்ல போடுறாங்க. இந்த மாதிரி ஹை டாக்ஸ் போடக்கூடிய கண்ட்ரிஸும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ எந்தெந்த கண்ட்ரில வந்து கிரிப்டோக்கு வந்து டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, எது வந்து ரொம்ப டாக்ஸே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்கு. அந்த போர்ச்சுகல்ல வந்து 1 இயருக்கு மேல கிரிப்டோவை ஹோல்டு பண்ணி செல் பண்ணா வந்து டாக்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதை வந்து கேபிட்டல் கெயின்ஸ்ல இருந்து நம்ம அதை எக்ஸப்ட் பண்ணிக்கலாம். ரெகுலரா அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய அந்த டாக்ஸ் ஸ்லாப்ல எவ்வளவு வந்து அவங்களுக்கு டாக்ஸ் லைபிலிட்டி இருக்கோ அதை மட்டும் பே பண்ணா போதும். அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. போக பாத்தீங்கன்னா ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், பெலாரஸ் அப்படின்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோக்கு வந்து டாக்ஸ் வந்து கிடையாது. ரொம்ப வந்து கம்மியான டாக்ஸ் தான் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில டேட்டாஸ்ல நான் வந்து படிச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு மாதிரி இப்போதான் வந்து ஒவ்வொரு கண்ட்ரி ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அதை ப்ராப்பரா வந்து ரெகுலேட் பண்ணாம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹை டாக்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவல்ல ஹை டாக்ஸ் போடக்கூடிய கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டாப்ல தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த டாக்ஸ் வந்து ஃபியூச்சர்ல குறையுமா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா குறையறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இதை வந்து ப்ராப்பரா வந்து ரெகுலேட் பண்ணும்போது பிளஸ் வந்து நம்ம கவர்மெண்டோட ரெகுலேஷன் பிரகாரம் வந்து கரெக்டா வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சஸ் பிளஸ் எல்லாருமே கரெக்டா ஒரு இது ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி கரெக்டா ரெகுலேட் பண்ணி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெகுலேஷன் மாதிரி இல்லாம ஒரு ப்ராப்பரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சேனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நேச்சுரலி வந்து இதுல வந்து இந்த டாக்ஸை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க கிரிப்டோ டாக்ஸை மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நீங்க வந்து லாங் டேர்ம்ல வந்து ஹோல்டு பண்றது அப்படின்றது ஒரு ஸ்மார்ட்டான விஷயமா இருக்கும். ட்ரேடிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்றத வந்து நீங்க கம்மியா வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஏன்னா கவர்மெண்ட் பொறுத்த அளவுக்கு வந்து நான் ட்ரேடிங் இதை பண்ணி தான் வந்து இதுதான் என்னோட மெயின் ஜாப், நான் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணி தான் நான் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் இப்போ கன்சிடர் பண்றது இல்லை. நம்ம வந்து அதை வந்து ஒரு மெயின் ஜாபா எடுத்து பண்ணாலும் சரி அதுக்கும் 30% டாக்ஸ் தான் வந்து பே பண்ணணுன்ற மாதிரி சொல்றதுனால ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்து லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்றது தான் வந்து ஒரு ஸ்மார்ட்டான விஷயமா இருக்கும். இல்லை கிரிப்டோ வந்து கம்மியான டாக்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல இல்லை வந்து டாக்ஸே வந்து இல்லாத கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அங்கே உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அங்க ஏதாவது அக்கௌண்ட் உங்களுக்கு ஓபன் பண்ணி அங்க உங்களால டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க உங்களால செல் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஐடியாவா தான் நான் சொல்றேன். ஸோ கிரிப்டோ டாக்ஸேஷன் பொறுத்த அளவுக்கு இவ்வளவுதான் விஷயங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கிரிப்டோ டாக்ஸேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரிப்டோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.